தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். வட தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் நிலவிய பெஞ்சல் புயல் நேற்று மதியம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலுக்குறைந்திருக்கக்கூடிய நிலையில வட தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள் அது மட்டுமல்லாமல் இது இன்று காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நிலை வரக்கூடிய ஒரு காரணத்தினால் அடுத்த 7 நாட்கள் வானிலை எவ்வாறு இருக்கும், இன்று நாளை எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான ஒரு விவரங்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய இந்த 2 மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதிக கனமழை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நீலகிரி, கோவை ஆகிய இந்த 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை மாவட்டத்தினுடைய சமவெளி பகுதிகள், அதே போன்று திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை வரையிலும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே போன்று நாளைய தினம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த பெஞ்சால் புயல் தொடர்ந்து வலுக்குறைந்து வரக்கூடிய நிலையில பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில இன்றும் நாளையும் பரவலாக இந்த மிக கனமழை இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 4, 5, 6, 7, 8 ஆகிய நாட்கள்ல மிதமான மழைக்கு தான் தமிழகத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று நாளை ஆகிய இந்த 2 நாட்கள்ல தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே இந்த 2 நாட்கள் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 4, 5, 6 ஆகிய தேதிகளில் எவ்வித எச்சரிக்கையும் வழங்கப்படவில்லை. எனவே இந்த 2 நாட்கள்ல மீனவர்கள் மிகவும் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.